தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் திருநீலகண்டர் என்னும் மண்பானை செய்யும் குயவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். இவர் சிவபக்தியில் சிறந்தவர். தினமும் மண்ணை குழைத்து பானைகள் செய்வதற்கு முன் ஒரு திருவோடு செய்துவிட்டுத்தான் பானைகள் செய்ய தொடங்குவார். அந்த திருவோட்டை சிவனடியார் யாராவது அவ்வழியே வந்தால் அவருக்கு தானமாக கொடுத்து விடுவார். பானைகளை மட்டுமே காசுக்கு கொடுப்பார். ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டதால் அவருடைய கண்டம் நீல நிறமாக இருக்கும். அதனால் அவரை திருநீலகண்டர் என போற்றுவோம். அப்பெயரையே எப்பொழுதும் இவர் உச்சரிப்பதால் இவருக்கு திருநீலகண்டர் என்னும் பெயரே நிலைத்து விட்டது. இவர் இளம் வயதில் ஒரு தவறு செய்து விட்டார். அதை அவர் மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவன் மீது சத்தியம் செய்துவிட்டு இருவரும் ஒரே வீட்டில் ஒருவருக்கொருவர் பேசாமலே 80 வயது வரை வாழ்ந்து வந்தனர். ஒருமுறை ஒரு சிவனடியார் இவர் வீட்டுக்கு வந்து திருவோடு ஒன்றை கொடுத்து, இது அட்சய பாத்திரம் போன்றது, அதனால் இதை நான் திரும்பி வரும் வரை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என கொடுத்து சென்றார். அதை திருநீலகண்டர் ஒரு பெட்டியில் வைத்து பூட்டினார். அதே அடியார் திரும்பி வந்து கேட்டபோது பெட்டியை திறந்து பார்த்தார் திருநீலகண்டர். அப்போது அந்த பொருள் அங்கு இல்லை. உடனே தன்னுடைய திருவோட்டை அந்த தம்பதிகள் திருடிவிட்டதாக ஊரார் முன்னிலையில் தீர்வு கேட்டார். தம்பதிகள் தாங்கள் திருடவில்லை என்றால் ஒருவரின் கையை ஒருவர் பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்தால் தான் நம்புவதாக அந்த அடியார் கூறினார். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாததால் ஒரு குச்சியை எடுத்து இருவரும் இருபக்கம் பிடித்து குளத்தில் மூழ்கி எழுந்த பிறகு பழைய இளமை பருவம் அவர்களுக்கு திரும்ப வந்தது. இதை அடியவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் தன் மீது சத்தியம் செய்து 80 வயது வரை செய்த தவறுக்காக ஒருவருக்கொருவர் பேசாமலே வாழ்ந்து சிவத்தொண்டு செய்ததை உலகிற்கு உணர்த்த தான் இவ்வாறு வந்ததாக கூறினார். அதனால்தான் சுந்தரர் 63 நாயன்மார்களை பற்றி பாடும்போது முதல் அடியாராக திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் என்று இவரை பாடியுள்ளார்.